Hello everyone. Surprise gift for NEET aspirant segment la இன்னைக்கான क्वेश्चन பார்த்தலாம் வாங்க. If the coefficient of the kinetic friction between the trolley and the surface in the given situation is 0.4. So இந்த pictureல இந்த trolleyக்கும் இந்த surfaceக்கும் நடுவுல இருக்க kinetic friction will be 0.4. Acceleration of block A will be. So ரெண்டு block கொடுத்திருக்கான். A and B அப்படின்ட்டு இது 10 kg இது 6 kg. ஸோ இதுல 10 kg இருக்கக்கூடிய இந்த A ட்ராலியோட அக்சலரேஷன் என்ன அப்படிங்கிறதா கொஷின். அண்ட் திஸ் இஸ் த 4 ஆப்ஷன். 6/17 மீட்டர் per second square, 16/9 மீட்டர் per second square, 19/7 மீட்டர் per second square, 14/5 மீட்டர் per second square. ஸோ திஸ் இஸ் த பிசிக்ஸ் கொஷின். இது ஒரு நல்ல கொஷின். இந்த மாதிரி ஸ்கிமேட்டிக் டயக்ராம் கொடுத்துட்டு அதுல இருந்து ஆன்சர் எதிர்பார்க்கிற மாதிரி கொஷின்ஸ் நிறைய நம்ம எதிர்பார்க்கலாம் ஃபைனல் நீட் எக்ஸாம்லயும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறையவே ட்ரைன் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரியில இருந்து when SiO2 reacts with NaOH and HF separately it gives. ஸோ SiO2 சிலிக்கான் பெராக்சைடு NaOH ஓடையோ HF ஓடையோ ரியாக்ட் ஆகிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? திஸ் இஸ் த 4 ஆப்ஷன்ஸ். கரெக்டான ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. Then we go for botany. Deficiency of which of the following group of elements in the plant causes necrosis? So this is the keyword here. Necrosis ஏற்படுத்தக்கூடிய elements என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. Particularly leaf tissues. Leaf tissuesல necrosis வரதுக்கு எந்த எலமெண்டோட deficiency காரணம் அப்படிங்கறதான் கொஷின். So this is the 4 option. So இதுல எது கரெக்ட் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. We go for next question. Zoology. The animals in which mesoderm is present as scattered pouch. This is the keyword. In between ectoderm and endoderm are அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சுவாலஜில. அதுவும் இந்த அனிமல் கிங்டம் யூனிட்ல இருந்து ஃபுல்லா எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து தான் கேட்பாங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் நமக்கு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமும் கூட. பட் அதுல இருந்து தான் நிறைய ட்விஸ்டடா கேட்பாங்க. இப்ப இதுலயுமே ஏற்கனவே பார்த்த மாதிரி 2 கொஸ்டின் இதுல ஒளிஞ்சிட்டு இருக்கு. இப்ப நமக்கு எந்த ஃபைலம்ல இந்த ஸ்கர்டட் பவுச் இருக்கு அப்படின்னு தெரியணும். பிளஸ் அந்த ஃபைலம்க்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு தெரியணும். அப்ப ரெண்டுமே தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இந்த அனிமல் கிங்டம் பொறுத்தவரை ஃபுல்லா எக்ஸாம்பிள் தான். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம். அனிமல் கிங்டம் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்க சாப்டருக்கு மட்டும் ஒரு தனி நோட் போட்டு அந்த நோட்ல அந்த எக்ஸாம்பிள்ஸை மட்டுமே என்டையரா எழுதி வச்சு நீங்க பிசிக்ஸ்க்கு எப்படி ஃபார்முலாஸ் ரிவைஸ் பண்றீங்களோ அதே மாதிரி சுவாலஜி பாட்னிக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸை டெய்லி ரிவைஸ் பண்றது ரொம்பவே அட்வைசபிள். ஏன்னா அப்பதான் நமக்கு மறக்காம இருக்கும். நம்ம யோசிப்போம் ஓகே எல்லாமே படிச்சிட்டோம் அப்படின்ட்டு. பட் எக்ஸாம் பேப்பர்ல போய் அந்த கொஸ்டினை பார்க்கும்போது நம்ம பயாலஜி மோஸ்ட்லி லாஸ்டா தான் பண்ணுவோம். ஸோ அப்ப அந்த அவசரத்துல நமக்கு ஞாபகம் இருக்கணும். அந்த அளவு நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஞாபகம் இருந்தா மட்டும்தான் அது நமக்கு அப்ப ரீட்டைன் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவு எக்ஸாம்பிள்ஸை டெய்லியும் ரிவைஸ் பண்ணுங்க. லாஸ்ட் இப்போ 15 days கூட இல்லை. இந்த டைம்ல டெய்லியும் எக்ஸாம்பிள்ஸ் ரிவைஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ்ல கீவேர்டை பாக்குறீங்க, ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே, பை.